அருளை தேடிய பயணம் பார்ட் 19. சில வினாக்களுக்கு நம்ம விடை தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்ன வரைக்கும் நானும் யோசிக்கிறேன், அன்னைக்கு அவர் கனவுல வந்தாரா இல்லை நிஜமாவே நான் ஃபீல் பண்ணேன். நான் அந்த அளவு என்னுடைய அனுபவம் வித்தியாசமாக இருந்தது. அபிராமி பட்டர் இந்த மாதிரி பாடலை பாடி நானும் பாடினது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கே பிரமிப்பை கொடுத்துச்சு. அதுவும் எங்கள் அம்மாவை சொல்லவே வேணாம். நான் பண்ணின வேலை என்ன தெரியுமா? என் வழிபாட்டை மொத்தமாக மாற்றினேன். சாதாரணமாக நம்ம வீட்டில் பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து தான் வச்சுருப்போம். சுவாமி கிழக்கு பார்த்து இருப்பார், நம்மெல்லாம் மேற்கு பார்த்து தான் சாமி கும்பிடுவோம். அதே போல் இஸ்லாம்லையும் மேற்கு பார்த்து தான் தொழுவாங்க. நான் என்னோட பழக்கத்தை மாற்றணுங்கிறதுக்காக சாமியை மேற்கு பார்த்து வச்சுட்டு நான் கிழக்கு பார்த்து வழிபட ஆரம்பிச்சுட்டேன். 5 வேளை தொழறத கணபதியம், கௌமாரம், சௌரம், வைணவம்னு 4 வச்சு 5ஆவதா சைவத்தையும் சாக்தத்தையும் ஒன்னாக்கி பிரதானமாக வழிபட ஆரம்பிச்சுட்டேன். இப்படி வழிபட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது தான் அருளை தேடிய பயணம் பார்ட் 10ல் ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது நாவுக்கரசர் மூலமாக சிவ கொழுந்த வேற லெவலில் பார்க்க ஆரம்பித்தேன். அபிராமி அந்தாதி நான் கேட்ட 10 நாளில் மனப்பாடமான ஒரு பாடல். அது அபிராமி அந்தாதின்னு ஒரு விஷயம் எனக்கு வர்றதுக்கு முன்னாடியும் எனக்கும் சுவாமிக்கும் இடையில ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அபிராமி அந்தாதிக்கு அப்புறம் திரை விலகி தெளிவான ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு குரானை கற்றுக் கொடுத்தவரே எங்களை மீட் பண்ணுறாரு. ஏன் பாதியில் விட்டுட்டீங்க? இப்போல்லாம் குரானை பற்றி தெரிஞ்சுக்கிறதே இல்லை, படிக்கிறது இல்லை, ஓதுறது இல்லை, என்னாச்சு அப்படின்னு கேட்டார். இல்லை, எதுக்காக எல்லாத்தையும் தேடினேனோ அந்த தேடலின் முடிவு எனக்கு கிடைச்சிருச்சு. நான் போகிற பாதையை புரிஞ்சுக்கிட்டேன். நான் எனக்கு தேவையானது கிடைச்சதுனால எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெளிவாக சொன்னோம் எங்கள் அண்ணனும் நானும். அதுக்கு அவர் பாதியில் விட்டால் ஜின்னு டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படின்னாரு. ஜின்னா? ஒரு ஜின் இல்லை, சாலமன் கிங்டம்கிட்ட இருக்கக்கூடிய 300 ஜின்னு மொத்தமாக வந்தால் கூட கெத்தாக நின்று அடிப்போம் அப்படின்னு தைரியமாக பேசினேன். ஏன்னா அப்போ தான் நம்ம அப்பர் சுவாமிகளுடைய நாமார்க்கும் குடியுள்ளும் நமனை அஞ்சோமெல்லாம் உணர்வுபூர்வமாக பாடின காலகட்டம். இப்படி அவரை அழகாக ஹேண்டில் பண்ணி கட் பண்ணிட்டேன். வாழ்க்கை அபிராமி அந்தாதிக்கு அப்புறம் நிறைய மாறிச்சு. அபிராமி அந்தாதி 300 வருஷத்துக்கு முன்னாடி பாடல் பெற்ற ஒரு அற்புதமான பாடல். அந்த அற்புதமான பாடலோட அகவுரைய 1 வருஷமாக ஒவ்வொரு காணொலியாக சொல்லி நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணதை என்னோடய லைஃபோட அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன். அபிராமி பட்டர் எழுதின அம்மை பதிகத்துக்கும் நம்ம பொருள் சொல்லியிருக்கோம். எனக்குள்ளே இருந்து அபிராமி பட்டர் தலைமை ஆசிரியராக தமிழுக்கு விளக்கம் கொடுத்து சொல்ல வச்ச அந்த தருணங்களை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அபிராமி அந்தாதி உதயமானது ஒரு தை அமாவாசை அன்னைக்கு. நான் பிறந்ததும் தை அமாவாசை அன்னைக்கு தான். பிறவி பயணம் அடைஞ்சிட்டேன்னு அடிக்கடி சொல்லுவேன், அபிராமி அந்தாதிக்கு பொருள் சொன்னதுனால. தலைமை ஆசிரியராக அவருடைய கண்டிப்பு என் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றுச்சு. சிவசக்தியுடன் இணைவதற்கான வழிவகையை செஞ்சிச்சு.